2006 மாடல் பேப்பர். சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மா, பலா, வாழை, மூக்கனி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மாதா, பிதா, குரு, தெய்வம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. சுரதா, இயல்பாகவே, தமிழ் பற்றாளர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. சேரர், சோழர், பாண்டியர், மூவேந்தர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கண்ணுக்கழகு, நல்லோரைக் காண்டல். பெயர்ச்சொல்லின் வகையறிக. மரம், பொருட்பெயர். தஞ்சாவூர், பெயர்ச்சொல்லின் வகையறிக. இடப்பெயர், பெயர்ச்சொல்லின் வகையை அறிக. சித்திரை, காலப்பெயர், பெயர்ச்சொல்லின் வகையறிக. கை, சினைப்பெயர். கை, சினைப்பெயர். வட்டம், பண்புப்பெயர். சொற்பொருளிலிருந்து பொறுத்துக. அரி, சிங்கம். மஞ்சை, மயில். தத்தை, கிளி. தரு, மரம். சொல்லையும் பொருளையும் அறிந்து பொறுத்துக. வெற்பு, மலை. பல்லவம், தளிர். கேண்மை, நட்பு. களிறு, யானை. சொற்பொருள் அறிந்து பொறுத்துக. நல்குரவு, வறுமை. ஆடவர், ஆண்கள். வேதனை, துன்பம். வீடு, மோட்சம். திருக்குறள், திருவள்ளுவர். சிலப்பதிகாரம், இளங்கோஅடிகள். கலிங்கத்துப் பரணி, ஜெயங்கொண்டார். திருச்சிற்றம்பலக்கோவை, மாணிக்கவாசகர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர். சிலப்பதிகாரம், இளங்கோஅடிகள். சீராப்புராணம், உமறுப்புலவர். திருவாய்மொழி, நம்மாழ்வார். தமிழ்த்தென்றல் என போற்றப்படுபவர் திரு வி. கல்யாணசுந்தரனார். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். தமிழ்த்தென்றல் என போற்றப்படுபவர் கல்யாணசுந்தரனார், திரு வி. கல்யாணசுந்தரனார். புறநானூற்று பாடல்களை சிலவற்றில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இவ்வடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என கூறியவர் இளங்கோஅடிகள். மணநூல் என குறிப்பிடப்படும் நூல் சீவக சிந்தாமணி. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கொடு. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. தருதல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க. ஆ, பசு. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. சோலை. கேட்டல், வேர்ச்சொல் தருக. கேள். கண்டான், இதன் வேர்ச்சொல்லை காண்க. காண். பெற்றான், இதன் வேர்ச்சொல் காண்க. பெறு. நின்றான், இதன் வேர்ச்சொல் காண்க. நில். வந்தான் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வா. ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை அறிக. பசுமரத்தாணி போல, எளிதாக. பசுமரத்தாணி போல், எளிதாக. ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்க. இணர், எரி, தோய்வண்ணா, இன்னா செய்யினும். வெகுளாமை நன்று. ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்க. இணர், எரி, தோய்வண்ணா, இன்னா செய்யினும். வெகுளாமை நன்று. ஊமையை விளக்கப்பெறும் பொருளை தேர்க. வெள்ளத்தானை மலர் நீற்றம் போல, உள்ளத்து உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீற்றம் போல, உள்ளத்து உயர்வு. தோய்வண்ணா, இன்னா செய்யினும். வெகுளாமை நன்று.
ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் காண்க. மழை கண்ட பயிர் போல மகிழ்ச்சி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இவ்வூமையால் விளக்கப்பெறும் பொருத்தம் தெளிவாய் விளங்குதல். கொடிமரத்தில் பாய்ந்திருக்கும் கோடும் அரசர் முடியிறந்த தேயும் நகமும். முடியிடர் தேய்ந்த நகமும். கொடி முடி. நகையும் உவகையும் கொல்லுஞ் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் பகையும். அடிமோனையை அறிக. தன்னைத்தான் தன்னையே. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் தன்னையே. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன் போல் தூதொன்றும் போகச் சொன்னார். கவிஞன் காவலன். இயைபு தொடவே தேர்வு செய்க. தாயிற் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இல்லை இல்லை. விருந்தினரை ஒப்புதல் சங்க மரபு. எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். விருந்தினரை ஒப்புதல் சங்க மரபு. செய்தி வாக்கியம். சிதம்பரனார் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். சிதம்பரனார் செய்நன்றி மறவா செம்மல். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கட்டளை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்ன தாஜ்மஹாலின் அழகு. உணர்ச்சி வாக்கியம். உழவர் நிலத்தை உழுதான். இவ்வாக்கியத்தின் வகை அறிக. தன்வினை வாக்கியம். வினைச்சொல்லின் வகை அறிக. தாய் மகளை காண்பித்தாள். உண்பித்தாள். தாய் மகளை உண்பித்தாள். பிறவினை. ஓவியம் ஓவியரால் வரையப்பட்டது. வினைச்சொல்லின் வகை அறிக. செய்யப்பாட்டு வினை. கவிதைகள் கவிஞனால் படைக்கப்பட்டவை. இவ்வாக்கியம் வகையை குறிப்பிடுக. செய்யப்பாட்டு வினை. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? செய்யப்பாட்டு வினை. பழங்குடி இலக்கணம் அறிக. பண்புத்தொகை. மாமழை இலக்கணம் அறிக. உரிச்சொற்றொடர். இலக்கண குறிப்பறிதல். எழுஞாயிறு. வினைத்தொகை. சொன்னவர் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வினையாளனையும் பெயர். எண்ணிலா உயிர்கள் சரியான இலக்கண குறிப்பு யாது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சும். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். திரிகடுகம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? கலை வளமும் கல்வி வளமும் மலைவளமும் நிலவளமும் நிரம்பியது திருநெல்வேலி சீமை. திருநெல்வேலி சீமை. இதற்கேற்ற வினா. திருநெல்வேலி சீமை எத்தகைய வளங்களால் நிரம்பியது? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. இளமையில் கல் என்பது ஔவையாரின் அமுதமொழி. ஔவையாரின் அமுதமொழி யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்கள் ஆகும். சங்க இலக்கியங்கள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. எவை எவை சொல்லுக்குருதி? கிட்னி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். சிறுநீரகம். என்வரான்மெண்ட் இதன் சரியான தமிழ்ச்சொல் சுற்றுச்சூழல். கெமிஸ்ட்ரி வேதியியல். டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. செக் காசோலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. அலகு அலகு. காட்டுக்கோழி அளவைக்கூறு. காட்டுக்கோழி அளவைக்கூறு. பணம் மனம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளறிக. உள்ளம் வாசனை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. தாள் தாள். திருவடி தாழ்பால். கரை கரை ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிக. ஓரமட அழுக்கு. கரை ஓரமட. கரை அழுக்கு. கழை கலை ஒலி வேறுபாடு. மூங்கில். கழை மூங்கில்.
கலை ஆடை. பிரித்தெழுது. அரவணை அரவு கூட்டல் அணை. பிரித்தெழுது. பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். சிற்றூர் பிரித்தெழுது. சிறுமை கூட்டல் ஊர். அருட்டிரம் அருள் கூட்டல் திறம். அருட்டிரம் பிரித்தெழுது. வெங்கனல் வெம்மை கூட்டல் கனல். மூழ்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மிதத்தல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. புதுமை பழமை. பொறாமை எதிர்ச்சொல் எழுதுக. அழுக்காறின்மை. பொறாமை அழுக்காறின்மை. அறியாமை எதிர்ச்சொல் எழுதுக. அறிவுடைமை. அறியாமை எதிர்ச்சொல் அறிவுடைமை. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. வல்லுதல் எள்ளுதல் புகழ்தல். தா தந்தான் வினைமுற்று. தா என்ற சொல்லின் வினைமுற்று தந்தான். படி வேர்ச்சொல்லை உடைய வினையெச்சம் காண்க. படித்து வினையெச்சம் படித்து. ஓடு என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் ஓடினவன். நில் என்ற வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று நிற்க. வியங்கோல் முனையுற்று நிற்க. அணை என்னும் வேர்ச்சொல்லை உடைய தொழிற்சுவரை எழுதுக. அணைத்தல். அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. கப்பல் காற்றாடி கிளி கீரி. அகரவரிசை. அன்பு ஆர்வம் இன்பம் ஈதல். அகரவரிசைப்படி. அன்னை ஆசான் இனியன் ஈதல். அகரவரிசைப்படி. கலை காலை கிளை கீரை. அகரவரிசைப்படி. அறம் ஆணை இசை ஈகை. பொருந்தா தொடரை கண்டறிக. வஞ்சிக்காண்டம் பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகா பொருந்தா சொல்லை தேர்க. வீணை பொருந்தா சொல்லை தேர்க. வெள்ளி பொருந்தா சொல்லை கண்டறிக. மேட்டூர் சந்திப்பிழை இல்லாத தொடரை செய்க. மரக்கிளையை கையால் ஒடித்தான். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பூனை எலியை பிடித்தது. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பூனை எலியை பிடித்தது. மரபு பிழைகளை நீக்கி தொடரை எழுதுக. சிங்கம் கர்ஜித்தது. வழுவு சொற்களை எழுதுக. நாள்தோறும் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்க. கடைத்தெருவில் கூட்டம் அதிகம். 6 கிலோமீட்டர் நிறையுள்ள வாளி ஒன்றை 10 மீட்டர் ஆழமுள்ள கிணற்றில் இழுக்க செய்யப்படும் வேலையின் அளவை கணக்கிடுக. 490 ஜூல். நாடாக்களில் ஒலியை பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டுபிடித்தவர் போல்சன். காந்த ஆற்றலை முதலில் மின்னாற்றலாக மாற்றிய அறிவியலார் ஒயர்ஸ்டட். மின்னாற்றலாக மாற்றியவர். காந்த ஆற்றலை முதலில் மின்னாற்றலாக மாற்றியவர் ஒயர்ஸ்டட். மின்புலங்களால் விளக்கமடையாத கதிர்கள் காமா கதிர்கள். மின்புலங்களால் விளக்கமடையாத கதிர்கள் காமா கதிர்கள். ரேடியோ கோபால்ட் பயன்படுவது புற்றுநோய் சிகிச்சைக்கு. செயற்கை முறையின் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலீன். அமிலமானது நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது. அசிட்டிலீனை பலபடியாக்கும் போது கிடைப்பது பென்சீன். எந்த என்சைம் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸை எத்தில் ஆல்கஹால் மற்றும் CO2 ஆக மாற்றுகிறது? சைமேஸ். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? J.J. தாம்சன். மரபியல் எனப்படுவது எதனை பற்றி படிப்பது? பாரம்பரிய பண்புகளில் செயல்முறை. பெனிசிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அலெக்சாண்டர் பிளமிங். இருவித்தலை தாவரங்கள் உணவுப் பொருட்களை கடத்துவது இதன் மூலமாக. புளோயம். ஏகோலி என்ற பாக்டீரியம் சாதாரணமாக அமைந்து காணப்படும் இடம் மனிதனின் உணவு குடல். மணல் அரிப்பை தடுக்கும் முறை. காடு வளர்த்தல்.
மனிதரின் ஒவ்வொரு செல்லும் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை 46. மனித உடம்பில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். தடுப்பூசி போடும் முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எட்வர்ட் ஜென்னர். பசுமை புரட்சிக்கு காரணமான அறிஞர் யார்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். பித்தநீர் சுரக்கும் இடம் கல்லீரல். சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட கடவுள் இந்திரன். இராமாயணத்தை எழுதியவர் யார்? வால்மீகி. விக்கிரமாதித்தர் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் அப்ஜபக். சீக்கியர்களின் புனித நூல் ஆதி கிரந்தம். ராஜர் தோடர்மால் எதனுடன் தொடர்பு கொண்டவர்? நிலச் சீர்திருத்தம். தலசுய ஆட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. சங்ககால சோழ அரசர்களின் புகழ்பெற்ற சோழ அரசர் கரிகாலன். வேலூர் கலகம் நடந்த ஆண்டு 1806. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோஅடிகள். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் 2006இல் 30. இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரத்தில் வடபகுதியில் காணப்படுவது கொங்கணா கடற்கரை. மேற்கு கடற்கரையோரத்தில் கொங்கணா கடற்கரை. வண்டல் மண் கீழ்வரும் மாநிலங்கள் ஒரு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களிலும் காணப்படுவது அம்மாநிலம் கேரளா. வண்டல் மண். எம்மாநிலம் அணுசக்தி தாது உற்பத்தியில் முதன்மை இடம் வகிக்கிறது. கேரளம். எம்மாநிலத்தில் அதிக எண்ணிக்கை கொண்ட குழாய் கிணறுகள் காணப்படுகின்றன? உத்தரப்பிரதேசம். அணுசக்தியில் கேரளம் முதலிடம். அதிக எண்ணிக்கை கொண்ட குழாய் கிணறுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம். வங்காள விரிகுடாவில் காணப்படும் கீழ்காணும் துறைகளில் எது இந்தியாவின் முக்கிய பெரிய துறைமுகம் அல்ல? கடலூர். இந்தியாவின் சூறாவளி அடிக்கடி காணப்படும் கடற்கரை சோழமண்டலம். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பைகாரா மற்றும் குந்தா நீர்மின் நிலையங்கள் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. சுயராஜ்யம் என்று எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். பொறுத்துக. நம் நாட்டின் மைய வங்கி ரிசர்வ் வங்கி. தொழில் நிதி நிறுவனங்களின் தலைமை வங்கி ஐடிபிஐ. வேளாண்மை வங்கிகளின் தலைமை நிறுவனம் நபார்ட். தனியார் துறை வங்கி பேங்க் ஆஃப் மதுராவிட். கீழ்கண்டவற்றுள் வளர்விகித வரி எது? வருமான வரி. எஸ்இபிஐ என்பது பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம். எஸ்இபிஐ என்பது பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம். எந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் மாவட்டம் கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை. மஞ்சள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது? ஈரோடு. 80% காப்பி பயிரிடப்படும் இடம் கர்நாடகா காப்பி. மஞ்சள் ஈரோடு. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப்.
கரிசல் மண் இந்த விளைச்சலுக்கு ஏற்றது. பருத்தி. இந்தியாவின் ₹1 பணத்தில் கையெழுத்திட்டிருப்பவர் செயலாளர் நிதித்துறை. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் டெல்டா பகுதி. காவிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று குறிப்பிடப்படுபவர் டாக்டர் பி. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமை கிடையாது? சொத்துரிமை. ஒரு குடியரசு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க குறைந்தபட்ச வயது வரம்பு 35 வயது. மாநில அரசின் பெயரளவு நிர்வாகி யார்? ஆளுநர். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது மாநிலங்களவை. இந்தியாவின் வாக்குரிமை பெறும் குறைந்தபட்ச வயது 18 வருடம். மாநகராட்சியின் மேயர், துணை மேயர் ஆகியோரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து சமிதியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சேர்மன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. பேரரசி விக்டோரியாவின் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1858. ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமானவர் ஜெனரல் டயர். காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிய இடம் தண்டி. சுயராஜ்ய கட்சி உருவாக்கியவர் சி.ஆர். தாஸ். காந்திஜியின் சுயராஜ்யம் கட்சியை உருவாக்கியவர் சி.ஆர். தாஸ். காந்திஜி முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் சாம்பரான். 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார்? மகாத்மா காந்தி. முஸ்லிம்களுக்கு எது தனி நாடு கோரியவர்? முகமது நபி அலி ஜின்னா. வாஞ்சிநாதனை சுட்டு கொன்றவர் தனக்குத்தானே. சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்களுள் தேசபக்தி பாடல்கள். வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? ராஜாஜி. புவிக்கு அருகில் உள்ள கோள் வெள்ளி. 2004 ஆண்டில் கடலுக்குள் புவி அதிர்ச்சியின் எந்த மதிப்பிற்கு சுனாமி நுழைவு ஏற்பட்டது? 9.1 ரிக்டர். எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் ரான்ச்சன். 26 ஜனவரி 2004 பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானி யார்? ஜெயந்த் விஷ்ணு நர்லிக்கர். எவ்வகை புரட்சி மனித குல வளர்ச்சிக்கு உறுதுணையானது? சமுதாய புரட்சி. கீழ்கண்டவர்கள் நுண்ணோக்கியை கண்டுபிடித்த அறிஞர் ஆண்டன் வான் லியுவன்ஹிக். ஹோமியோபதியின் தந்தை எனப்படுபவர் சாமுவேல் ஹென்மென். கொடுக்கப்பட்டுள்ள எந்த கருவி உடலின் குறுக்குவெட்டு பிம்பங்களை காண உதவுகிறது? சிடி ஸ்கேனர். பொறுத்துக. குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின். காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வரம். சித்ரா விஸ்வேஸ்வரன் நாட்டியம். சுதா ரகுநாதன் கர்நாடக இசை. எந்த விளையாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயண கார்த்திகேயன் சிறந்து விளங்குகிறார்? கார் பந்தயம். காஞ்சிபுரத்தின் புகழ்வாய்ந்த உற்பத்தி பட்டு. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் செய்தித்தாள் மலையாள மனோரமா. தமிழ்நாட்டின் இந்தியாவிலே மிக அதிகமாக விற்பனையாகும் செய்தித்தாள் மலையாள மனோரமா. தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் நெல். முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றன? இந்தியா. அதிக மக்கட்தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் தலைமையிடம் காத்மாண்டு. தமிழ்நாட்டில் மாநில அவைகளின் எண்ணிக்கை 1. ஆண் பெண் விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. உலகத்தின் மக்கள் தொகை 2006 6 மில்லியன். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் பி. முத்துலட்சுமி.
மைனஸ் ஏ -3 2 பி 7 8 ஆகிய புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டு துண்டின் மைய புள்ளியை காண்க. 2.5 இரு எண்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ள அவற்றின் கூடுதல் 36 எனில் அந்த எண்கள் யாவை? 15 21 எந்த புள்ளி 2x + y 9 இல் இல்லை? 2, 4 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? அடிப்பக்கம் × குத்துயரம் 2 வட்டத்தின் பரப்பளவு 2 × ஆரம் × 22/2 2 × ஆரம் × 22/2 வட்டத்தின் பரப்பளவு. முப்பது 80 60 70 20 40 50 ஆகியோரின் சராசரி காண்க. 50 வரை கணித உபகரணங்களை வைத்து வரையப்படும் கணிதத்தின் பெயர் வடிவியல். வர்க்கமூலம் காண்க. 0.99 6, 1, 4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 11வது உறுப்பு காண்க. 44 60 நிமிடங்கள் என்பது இவற்றுள் எதுவும் இல்லை. -1, 3 4 -2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு x + y -2 = 0.